புரோக்கர் சார், மாப்பிளைக்கு பொண்ணை பிடிச்சிருக்கான்னு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்களேன். தம்பி கேக்குறாங்கல்ல, வெடுக்குன்னு சொல்லி போடு. அட, பொண்ணு போட்டோ பார்த்ததும் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டானே என் பையன். பொண்ணு யாருக்கு தான் பிடிக்காது? அம்மா செண்பகம், மாப்பிள்ளை உனக்கு பிடிச்சிருக்காம்மா? உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா எனக்கு ஓகே தான்ப்பா. குறிப்பா அன்னைக்கு பிடிச்சிருந்தா எனக்கு டபுள் ஓகே. என்ன அபிராமி, உனக்கு பிடிச்சிருந்தா சொல்லு, தட்டை மாத்திருவோம். ஏண்டா உன் பொண்டாட்டிக்கு மட்டும் பிடிச்சா போதுமா? நாளைக்கு அவளை அங்க போய் வாழ போற. எங்களுக்கு பிடிக்கணும்டா, குறிப்பா எனக்கு பிடிக்கணும். இந்த பாரு, உனக்கு பிடிக்கணுங்கிறது முக்கியம் இல்லை, பிடிக்க வேண்டியவங்களுக்கு பிடிச்சிருக்கு. அதனால தான் இந்த சம்பந்தம் இன்னைக்கு இந்த வீடு வரைக்கும் வந்திருக்கு. கேட்கறேன்னு தப்பா நினைக்காதீங்க. பிடிக்க வேண்டியவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்களே, ஏனுங்க யாருங்க அது? அது வேற யாரும் இல்லைங்க, என் மனைவி அபிராமி தினமும் கும்பிடுற அந்த பாளையத்தம்மன் தான். ஓ ஐயோ, பாளையத்தம்மா பாளையத்தம்மா பாளையத்தம்மா. இங்க வருமுங்கம்மா, கல்யாணம் பொண்ணுக்கு தான், கொஞ்சம் அடக்கி வாசி. செண்பகம், உனக்கு பிடிச்சிருக்கல்லம்மா? என்ன செண்பகம், மாப்பிள்ளை பிடிச்சிருக்கா? அன்னை பாளையத்தம்மன் கிட்ட வேண்டிக்கிட்டதுனால தான் இந்த சம்மந்தம் அமைஞ்சிருக்குன்னு நீங்களாம் நினைக்கிற மாதிரி தான் நானும் நினைக்கிறேன். அப்ப நாங்க இதே சம்மதம்னு எடுத்துக்கிறோம், சரியா? அப்புறம் என்னங்க, சட்டு போட்டு தட்டத்தை மாத்திக்க வேண்டியதானுங்க. அடுத்த முகூர்த்தத்திலேயே கல்யாணத்தை வச்சுக்கலாம். அப்படி போடுங்க. செண்பகம், மாப்பிள்ளையோட அம்மா அப்பா காலில் விழுந்து ஆசீர்வாதம். போ. போமணி, போய் ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க மணி. நமக்கு கமிஷன் கன்ஃபார்ம். ராசியா இருமா. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதுங்க. அப்ப நாங்க போயிட்டு வாருங்க சம்மந்தி. என்னது சம்மந்தியா? இல்ல, உங்க வீட்டுல இன்னும் 3 பொண்ணு இருக்குதுல்ல, என்ன வேணா நடக்கலாம் இல்லீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது, உங்களுக்கு கமிஷன் கரெக்டா வரும். நீங்க கிளம்புங்க. வர்றேங்க, கமிஷன் வந்தா சரி. இந்த சம்பந்தம் நல்லபடியா நடக்கணும்ப்பா. நடக்கும்பா, வாங்கப்பா.
மாப்பிள அங்கேயே கேட்கலாம்னு நினைச்ச பொண்ணு பிடிச்சிச்சு போல் இருக்கு. நீங்க சொல்லு விடும்போதே நினைச்சேன் உங்களுக்கு பிடிக்கும்னு. புரோக்கர் என்ன சொல்றீங்க? என்னத்த சொல்றதுங்க, இந்த பாருங்க, இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காதுங்க. ஏன் என்னாச்சு? மாப்பிள்ளை கையால உங்க பொண்ணு கழுத்துல தாலி ஏறவே ஏறாதுங்க. அப்புறம் என்ன அப்புறம்ட்டு? ஏமா நான் என்ன கதையா சொல்றேன்? ஆ? அம்மா, பொண்ணை பார்த்துட்டு மாப்பிள்ளை நாங்கெல்லாம் ஒன்னா திரும்பி போனோம்ல, திரும்பி போகும்போது பஸ் அப்படியே தலை கூப்புற கவிந்து மாப்பிள்ளையோட காலே கட்டாயி போச்சுங்க. இது உங்களுக்கு புதுசா இருக்கலாம், எங்களுக்கு பழக்கப்பட்ட விஷயம். என்னது? முதல்ல எங்க பெரிய பொண்ணு பார்க்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்தாங்க. ஆ, வர வழியிலே ஆக்சிடென்ட் ஆகி ஆ, மாப்பிள்ளைக்கு கால் ஒடிஞ்சு போச்சு. ஆ, அடுத்தது ரெண்டாவது மாப்பிள்ளை பொண்ணு பார்க்க வந்தாரு. ஆ. பொண்ணு பார்த்துட்டு திரும்பி போகும்போது மாப்பிள்ளைக்கு கால் ஒடிஞ்சு போச்சு. இப்படி 3, 4, 5, 6ன்னு மாறி மாறி எல்லா மாப்பிள்ளைகளுக்கும் கை கால் போயிடுச்சு. இப்ப நீங்க 7வது மாப்பிள்ளையை கொண்டு வந்திருக்கீங்க. ஏம்மா இத்தனை கதை இப்ப வந்து சொல்றீங்களா? இது முன்னாடியே சொல்லிருக்க கூடாதுங்களா? புரோக்கரே, இதுக்கு என்ன காரணம் தெரியுமா? எங்க வீட்ல ஒரு 7.5 இருக்கு. அதான் என் மருமக அபிராமி. அவ இருக்கிற வரைக்கும் இப்படி நடந்துகிட்டு தான் இருக்கும். நான் பாத்துக்கிறேன், நீங்க கிளம்புங்க. இந்த பாருங்கம்மா, நான் போறதுக்கு முன்னாடி ஒன்று மட்டும் சொல்றேன். எனக்கு கொஞ்சம் ஜோசியம் தெரியும். சும்மா சும்மா உங்களோட மருமகளையே குறை சொல்லிட்டு இருக்காதீங்க. அந்த பொண்ணு ஒரு மகாலட்சுமி மாதிரி. நீங்க அப்படியே எதிர் திசையிலிருந்து யோசனை பண்ணி பாருங்க. இந்த பொண்ணுக்கு தான் ஏதோ தோஷம் இருக்குது. அதுதான் இப்படி போட்டு பழி வாங்கிட்டு இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த பாருங்க, நல்ல ஒரு ஜோசியரா பார்த்து அந்த பொண்ணுக்கு என்ன தோஷம் இருக்குதுன்னு கண்டுபிடிங்க. தோஷத்தை நிவர்த்தி பண்ணுங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், ஒரு நல்ல காரியம் நடக்கணும்னா இந்த பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்கறத விட மற்ற பொண்ணுகளுக்கு மாப்பிள்ளை பாருங்க, அழகா அற்புதமா கல்யாணம் நடக்கும்னு நான் சொல்ல வர்றேன். புரிஞ்சுதுங்களா? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கம்மா. எனக்கு தெரிஞ்சது சொல்லிட்டு போறேன். அம்மா, ஒரு சின்ன சமாச்சாரம். என்ன? அது வேற ஒன்றும் இல்லை. ஆக்சிடென்ட்ல என்னோட கண்ணாடி உடஞ்சி போச்சு. அதுக்கு ஒரு 500 ரூபா கொடுத்தீங்கன்னா வசதியா இருக்கு. யோ போயா. ஓயா, ஆயா மாதிரி சொல்ற. 500 ரூபாய் வேணுமா? 500 ரூபாய் பெருசா வந்துட்டான். செண்பகம், இங்க பாரு செண்பகம், வரவங்க போறவங்கலாம் 1000 சொல்லிட்டு போவாங்க. அதுக்கெல்லாம் நாம கவலைப்படக்கூடாது. இல்ல நீ அந்த புரோக்கர் சொன்ன மாதிரி இப்படியெல்லாம் ஆகிறதுக்கு காரணம் நான் தான் நினைக்கிறேன். ஏன்னா அது எப்படி என்ன பொண்ணு பார்க்க வரவங்க எல்லாருக்கும் இப்படி ஆகும்? எல்லாருக்கும் ஆக்சிடென்ட் ஆகுது. இல்ல ஏன் ஜாதகம் தான் சரியில்லை, என்கிட்ட தான் பிரச்சனை இருக்கு. இல்லம்மா, உன் ஜாதகத்திலயும் எந்த பிரச்சனையும் இல்ல, உன்கிட்டயும் எந்த பிரச்சனையும் இல்ல. என்ன நீ சொல்றீங்க? ஆமாம்மா, உன் ஜாதகத்தை கொண்டு போய் நானும் உன் அண்ணனும் பல ஜோசியர்கிட்ட கேட்டுட்டோம். உன் ஜாதகம் சுத்தமான ஜாதகம். உன் ஜாதகத்துல எந்த கோளாறும் இல்லம்மா. அப்புறம் ஏன் அண்ணி இப்படிலாம் நடக்குது? இங்க பாருமா, அதுக்கு என்ன காரணம்னு அந்த பாளையத்தம்மனுக்கு தான் தெரியும். இங்க பாரு செண்பகம், அந்த புரோக்கர் சொன்ன மாதிரி இந்த பிரச்சனைக்கு நீயும் காரணம் இல்ல, அத்தை சொல்ற மாதிரி இந்த பிரச்சனைக்கு நானும் காரணம் இல்ல. இது எல்லாத்தையும் தாண்டி
ஏதோ ஒரு பிரச்சனை நம்ம குடும்பத்துல இருக்குன்னு நினைக்கிறேன். அது என்னன்னு கண்டுபிடிப்போம். நீ கவலைப்படாத. இந்த பொண்ணுக்கு தான் ஏதோ தோஷம் இருக்குது, அதுதான் இப்படி போட்டு பழி வாங்கிட்டு இருக்குதுன்னு நினைக்கிறேன். மற்ற பொண்ணுங்களுக்கு மாப்பிள்ளை பாருங்க, அழகா அற்புதமா கல்யாணம் நடக்குன்னு நான் சொல்ல வரேன். ஐயோ, இந்த வண்டியை வச்சுட்டு நான் என்ன பண்ணுவேன்? அப்பா கிட்ட இதை மாத்தி கொடுங்கன்னு கேட்டா எங்க அப்பா வச்சு ஓட்டின வண்டி அவர் ஞாபகமா வச்சிருக்கேன்றாரு. நான் என்னதான் பண்றது? அவருக்கே தெரியாம ஏதாவது ஒரு பழைய இரும்பு கடையில் கொண்டு போய் போட்டு போறேன். செண்பகம், என்ன இங்க நின்றுட்டு இருக்க? ஆஸ் யூஷுவல் வண்டி மக்கர் பண்ணுது. அச்சச்சோ. ஆமா, எங்க போயிட்டு என் இருக்க? ஃப்ரெண்டை பார்க்க போயிட்டு இருந்தேன். வீடு எங்க இருக்குன்னு சொல்லு, நானே உன்னை கூட்டிட்டு போய் விடுறேன். வண்டி என்ன பண்றது? அண்ணன் கிட்ட சொல்லி மெக்கானிக்க வர சொல்லி வண்டி எடுத்துட்டு போக சொல்லலாம். வா, வந்து உட்காரு. சரி, இது ஓரமா எடுத்துட்டு வரேன். ஃபோன் அடிக்குது அண்ணி. இந்த வடிவா தான் இருக்கும். அக்கா விட்டு கொஞ்ச நேரம் கூட இருக்க மாட்டான். ஏதோ புது நம்பர்லேருந்து ஃபோன் வருது. ஹலோ, யாரு? ஹலோ, யாரு? ஹலோ, கேக்குதா? ஹலோ, யாரு? அண்ணி ஒரு நிமிஷம் நிப்பாட்டுங்களேன். ஹலோ ஹலோ, யாரு? கேக்குதா? செண்பகம், போன்ல யாரு? தெரியல நீ, புது நம்பரா வேற இருக்கு. ஹலோ ஹலோ, நான் செண்பகம் பேசுறேன். யார் பேசுறீங்க? யார் அது? செண்பகம், நான் அண்ணி பேசுறேம்மா. எந்த அண்ணி? உனக்கு இருக்கிறது ஒரே அண்ணி தான், ஒரே அண்ணன் தான். என்ன விளையாடுறியா? என் குரல் உனக்கு தெரியல? ஹலோ, என்ன விளையாடுறீங்களா? எங்க அண்ணி குரல் மாதிரி தான் இருக்கு, ஆனா நீங்க என் அண்ணி இல்ல. யார் பேசுறது?
எங்க அண்ணி எங்க இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? செண்பகம், இது பக்கத்து வீட்டு சாந்தி அக்காவோட போனு. ஆனா பேசுறது நான் தான். முதல்ல அத புரிஞ்சுக்க. ஹலோ, நீங்க தான் தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்கீங்க. விளையாடாதீங்க. யாருன்னு சொல்லுங்க. செண்பகம், யார் இது? அண்ணி, நீங்கன்னு சொல்லி என்கிட்ட யாரோ பேசிக்கிட்டு இருக்காங்க. இருங்க, என் ஃப்ரெண்டு யாராவது தான் இருக்கும், விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. இங்க பாருங்க, இப்ப நீங்க யாருன்னு சொல்ல நான் போனை வச்சிருவேன். யாருன்னு சொல்லுங்க. செண்பகம், என்னம்மா இது? நான் உன் அண்ணின்னு சொல்லிட்டு இருக்கேன், நீ யாரு யாருன்னு கேட்டுட்டே இருக்க? ஐயோ, நான் மழை வர மாதிரி இருக்கு, நான் ரோட்ல நின்னுட்டு இருக்கேன். தயவு செஞ்சு யாருன்னு சொல்லுங்க. 10 வருஷமா இந்த அண்ணியோட குரலை கேட்டுட்டு இருக்க. இன்னைக்கு என்னாச்சு? குடு, நான் பேசுறேன். அண்ணி விடுங்க, நானே பாத்துக்கிறேன். என் ஃப்ரெண்டு தான் யாராவது விளையாடிட்டு இருப்பாங்க. ஹலோ, யாருன்னு சொல்லுங்களேன் ப்ளீஸ். செண்பகம், என்ன அண்ணி பேசுறேன்னு சொல்லிட்டு இருக்கேன், நீ யாரு யாருன்னு விளையாண்டுட்டு இருக்க? சரி, உனக்கு டவுட்டா இருந்தா நான் வீடியோ கால்ல வரேன். சரி சரி வாங்க, வீடியோ கால்ல வராங்களாம். வீடியோ கால்ல வரட்டும். செண்பகம், என் குரல் மாதிரியே இருக்குன்னு சொல்ற. என் குரல்ல யாரு பேசுறாங்க? அண்ணி வெயிட் பண்ணுங்க, வீடியோ கால்ல வராங்கல்ல, பாத்துருவோம். ஏதோ உன் ஃப்ரெண்டு தான் விளையாடுறாங்க போல இருக்கு. மொபைல் ஆஃப் பண்ணிட்டு வண்டியில உட்காரு, புறப்படலாம். இருங்க அண்ணி, யார் விளையாடுறாங்கன்னு பாத்துருவோம். செண்பகம், நான் தாமா உன் அண்ணி. என்ன, உன் அண்ணி முகத்தை நல்லா பாரு. ஆமா, என் குரலை கூட உன்னால கண்டுபிடிக்க முடியலையா? என்னாச்சு உனக்கு? என்ன நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கேன், நீ அமைதியாவே இருக்க. ஆமா, என்னாச்சு உனக்கு? சரி, இப்ப நீ எங்க இருக்கேன்னு முதல்ல சொல்லு. வீடியோ காலை கட் பண்ணட்டுமா? என்ன நீ இப்படி நடிச்சிட்டு இருக்க? நல்லதா நடிச்சிட்டு இருக்க. போனை உங்க அண்ணன் கிட்ட கொடு. ஏய், என்னடி, என்னாச்சு? ஒரு மாதிரியா பண்ணிட்டு இருக்க. வளன்னு பேசிட்டு இருந்த, வீடியோ கால் வந்ததும் ஏன் இப்படி பேயறிஞ்ச மாதிரி நிக்கிற? ஓடு, எவ்வளவு தூரம் தான் ஓடுறேன்னு நானும் பாக்குறேன். உன் அண்ணி ரூபத்துல இருக்கிற நான் யாருன்னு உனக்கு தெரியுமா? நான் தாண்டி, நான் தான். விட மாட்டேன், நான் உன்னை விட மாட்டேன். நீதான் பலி, குறி. உன் குடும்பத்தை அழிக்கிறதுக்கு தான் உன் அண்ணி ரூபத்துல வந்திருக்கேன். மொத்த பேரையும் பழி வாங்க வேணாம். முதல்ல உனக்கு அடிக்கிற அந்த சாவு மணிய அடிக்கிறண்டி, உனக்கு சாவு மணிய.
கை தட்டி கூப்பிடுற, அப்புறம் இப்படி வாங்குற. நான் யாருன்னு உனக்கு தெரியாது, ஆனா நீ யாருன்னு எனக்கு தெரியும். நான் யாருன்னு உனக்கு தெரியுமா? சின்ன வாண்டா இருந்துகிட்டு இவ்ளோ வாய் பேசுற. சரி, நான் யாருன்னு சொல்லு பார்க்கலாம். சொல்லு. என் பக்தர் அபிராமி ரூபத்துல இருக்க சௌத்ரியா. அபிராமி உடம்புல இருந்து வெளியேறு, வெளியேறு. யாரு நீ? நான் யாருன்னு உனக்கு தெரியணுமா?